எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். லாஸ்ட் ஒரு 1 மந்தாவே நிஃப்டி வந்து ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் தான் 25,100க்கும் 24,500க்கும் இன்பிட்வீனில் தான் இந்த ட்ரேடிங் நடந்துட்டு இருந்துச்சு. ரீசண்டாக லாஸ்ட் வீக் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. 25,300க்கு மேலே ஒரு நாள் பிரேக் அவுட் ஆனாலே நெக்ஸ்ட்டு அப்சைடு வந்து 25,800 வரைக்கும் போயிடும். இதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. லாஸ்ட் தேர்ஸ்டே யூஎஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தார், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ இதில் வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய டீல் வந்து நடக்க போகுது. இதுக்கு வந்து ட்ரேடு நெகோசியேஷன் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ ரீசண்டாக சைனாவுக்கு வந்து ட்ரேடு நெகோசியேஷன் பண்ணி டீல் கம்ப்ளீட் பண்ணாங்க. இதே போல் ஒரு பிக் டீல் வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்க போகுது. இதோடைய டெட்லைன் வந்து ஜூலை 8க்குள்ளே இந்த டீல் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் பேசிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் உள்ள பர்சன்ஸ் வந்து யூஎஸில் அதுக்கான நெகோசியேஷன் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்கும். ஏன்னா ஒரு பிக் டீல் நடக்க போகுது அப்படிங்கிறத யூஎஸ் பிரசிடென்ட்டே அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து அடுத்த நாள் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிடுச்சு. தேர்ஸ்டேலேருந்தே ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆனதுக்கு காரணம் இதுதான். ஃபைன். ஸோ இது டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது எந்த செக்டார் இதனால மோஸ்ட்லி பெனிஃபிட் அடையுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி, மெட்டல்ஸ், பேங்க்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், எனர்ஜியில் வந்து குறிப்பாக க்ரீன் எனர்ஜிஸ். ஸோ இது எல்லாமே வந்து பெனிஃபிட் அடையும். நம்ம செக்டார் வைஸாகவும் டெக்னிக்கலாக பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் இந்த கன்சால்டேஷன் ஜோனில் இருந்தது. ரைட் நோ பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு வந்து 25,200ங்கிறது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா இந்த 25,200ங்கிறது ஒரு புல் பேக் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும். இப்போ இங்கேருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்டோடைய சப்போர்ட்டும் நமக்கு வந்து 25,200 ஆயிடுது. ஓகே, திருப்பி மேலே போகும். அதே போல் இப்போ இங்கே டாப் டு டாப் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸும் நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஆகிடும். ஸோ ஓவரால் பேட்டர்ன் பிரேக் அவுட், இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட், இங்கிருந்து ரைஸ் ஆகக்கூடிய ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், இது வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட். அப்படின்னா 25,300, 25,250ங்கிறது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ்னால் 25,800, 26,150 இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ராடேயை பொறுத்தளவுக்கு எங்கே என்ட்ரி, ஏன்னா கேப் அப் ஆகும் ஆர் பிரேக் அவுட் ஆகும், ஆனால் சடனாக ஃபால் ஆகும். எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும், எந்த பாயிண்ட்லேருந்து திரும்பும், நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் போகும், இதுதான் ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு கொஸ்டினாக இருக்கும். இது தெரியாமல் நிறைய கன்ஃபியூஷன், சைக்காலஜிக்கலாக நம்ம எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து இந்த என்ட்ரி எக்ஸிட் ஆனால தான் வரும். இது வேவ் அனாலிசிஸில் இன்னுமே கிளியராக கண்டுபிடிக்க முடியும். ஜிஐ வேவ் மெத்தடில் ஃப்ரைடே நான் போஸ்ட் பண்ணது வந்து மார்னிங் 9:20க்கு நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஜிஐ 1 மெத்தடில் மார்க்கெட் வந்திருக்குது. ஸோ என்ட்ரி 25,520 ஆஸ் பர் ஜிஐ மெத்தட் பிரகாரம். இது நான் போஸ்ட் பண்ணியிருக்குது 9:32 போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். மார்க்கெட் வந்து 9:32க்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு பார் ரிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, 25,520 தான் நம்மளுடைய என்ட்ரி. இதில் பாருங்கள், கீழே ஃபால் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த ரீஜனுக்கு 523 வரைக்கும் ஃபால் ஆகிட்டு அகெயின் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது பாருங்கள். டார்கெட் வந்து இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது 25,650. இப்போ இங்கே வச்சுருக்கிறேன் டார்கெட்டு. ஸோ இதில் பாருங்கள், நம்ம கணிச்சிருந்த டார்கெட் வந்து 25,650. எக்ஸாக்டாக அதை டச் பண்ண உடனே மார்க்கெட் ஃபால் ஆகுது. ஸோ மார்க்கெட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சப்போர்ட் லெவல் தான் எக்ஸாக்ட் லோ, ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த டார்கெட் தான் எக்ஸாக்ட் ஹை. ஒரு மார்க்கெட்டுடைய எக்ஸாக்ட் பாட்டமையும் கண்டுபிடிக்க முடியும், எக்ஸாக்ட் டார்கெட்டையும் கண்டுபிடிக்க முடியும், அண்ட் ட்ரெண்டையும் கண்டுபிடிக்க முடியும். அப் ட்ரெண்டு அப்படிங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஜிஐ மெத்தடில் எங்கே பர்டிகுலராக என்ட்ரி அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பேங்கிங் செக்டார் தான் டாப் மோஸ்ட் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆனது. குறிப்பாக பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை விட ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ். ப்ரைவேட் செக்டார் பேங்க்னா ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெவி வெயிட்டு,
ஸோ இதுவுமே வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெட்ரல் பேங்க், இந்த மாதிரி ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து நிறைய இண்டஸ்இண்ட் பேங்க்ஸ் இதெல்லாமே பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸு லாஸ்ட் வீக்கு. அதே போல் நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் லைக் வந்து எம்எஃப்எஸ்எல், மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ், இது பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின் சர்வீஸ், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸும் ஸ்ட்ராங்காக அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இப்போ ப்ரைவேட் செக்டார் பேங்க், நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ். இதுக்கு அடுத்து செக்டார் வைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ். இன்ஃப்ரா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக் ஸ்ட்ராங்காக அப்சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது வரைக்கும் பாருங்கள், நான் வீக்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஸ்ட்ராங்காக ஃபால் ஆன மார்க்கெட்டு கம்ப்ளீட்லி ரிவர்சல் ஹேப்பன் நடந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல கீழே ஃபால் ஆகி சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் நடந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர். தேர்டு வந்து மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் ஆல்சோ ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகிருப்பாருங்க. குறிப்பாக டாடா ஸ்டீல், இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த டீல் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா டாடா ஸ்டீல், இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரைஸ் ஆகும். அதே போல் எனர்ஜி ஸ்டாக்ஸ், க்ரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸ், ஸோ இதுலேயுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃபார்மாவை பொறுத்தளவுக்கு இந்த பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஃபார்மாவுடைய இண்டெக்ஸ் வந்து 21,928 இருக்குது. 22,440 ஒரு குரூஷியலான லெவல். இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து எங்கே எந்த நியூஸ் எப்படி வருது, அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும், எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் இங்கே டெக்னிக்கலாக நமக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து ஃபார் லாங் டேர்ம் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது 22,400, 22,350 ஒரு குரூஷியலான லெவல். இதுக்கு மேலே பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஃபார்மா ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து இருக்குது. பஜாஜ் ஃபின் சர்வீஸ், ஸோ இதுவுமே ரிவர்சல் நடந்திருக்கு. அதே போல் மணப்புரம் ஃபினான்ஸ் ஸ்ட்ராங்காக அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதே போல் பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ரீசெண்டாக ஒரு பிரேக் அவுட் நடந்தது. ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்கள். ஸ்ட்ராங்காக மினிமம் அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் 77, ஃபர்தராக 82. இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க். இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட்டுங்கிறது 1500, 1610 இருக்கும். கீழே ஃபால் ஆனா கூட 1330 நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆல்சோ ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு, அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் கிளியர் பிரேக் அவுட், இந்த மாதிரி ஒரு சேனலில் வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் பொறுத்தளவுக்கும் லாங் டேர்மில் இது பாருங்கள் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து அப்சைடு ரைஸ் ஆகிருக்கு. அதே போல் அப்சைடும் பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக டவுன் சைடில் இருந்தது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஓவரால் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு, அதே போல் டவுன் ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகி அப் ட்ரெண்டாக மாறி இருக்கு. ஸோ அப்சைடில் 1450 இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸும் 1330 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இதே போல் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சேனலுடைய பாட்டம்லேருந்து கனெக்ட் ஆகுது பாருங்கள், இங்கேருந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா. இந்த சப்போர்ட்டை வந்து நம்ம
ட்ராக் பண்ணணும். இதை உடைக்கும் போது அதாவது 5475க்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகுதா, இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஃபர்தராக ஃபாலோ ஆகும். இப்போ ரைட்னோ ஒரு டெம்பரவரியான அப்சைடு மொமெண்டம் கரெக்ஷன் வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது குரூஷியலான சப்போர்ட் லெவல் 5500 5475ங்கிறது ஒரு குரூஷியலான சப்போர்ட் லெவல். இதை பிரேக் அவுட் பண்ணி பிலோவில் க்ளோஸ் ஆகணும். பிலோவில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டு 4600 இருக்கும். ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 5960. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இதுக்கு அடுத்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா 5500க்கு பிலோவில் அட்லீஸ்ட் 5450க்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே புட் சைடு வந்து போகணும். அதர்வைஸ் மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பவுன்ஸ் பேக் அப்சைடு பவுன்ஸ் பேக் வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி அப்சைடு பவுன்ஸ் பேக் நடக்கும்போது எவ்வளோ தூரம் நடக்கும்னா 5900 வரைக்கும், 5950 வரைக்கும் கூட அப்சைடு வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறது தான் வாய்ப்பு வந்து அதிகம். ஓகே, ஸோ ஓவரால் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி பேங்கிங் சைடில் வந்து கிளியர் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த குறிப்பிட்ட ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் அப்சைடு பவுன்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அதில் உள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ட்ரெண்ட் அப்டேஷன் வந்து அதுக்கு கமெண்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வாரம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.